Guys, welcome to Career Coach Tamil YouTube channel. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற டே டு டே ஜாப் அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். டைம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கை கிளிக் பண்ணி சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்கேஸ் என்னால் வீடியோ க்ரியேட் பண்ண முடியலன்னா ஜாப் அப்டேட்டை நான் சேனலில் போஸ்ட் பண்ணுவேன். நம்ம பார்க்க போகிற ஜாப் அப்டேட் ஃபாக்ஸ்கான்கிற இஎம்எஸ் பேஸ்டு கம்பெனியிலேருந்து. அப்டேட் பார்க்குறதுக்கு முன்னாடி கம்பெனியோட ஓவர்வியூ பார்த்துடலாம். ஃபாக்ஸ்கான் ஹோன்ஹாய் டெக்னாலஜி குரூப்பை 1974 தைவானில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபாக்ஸ்கான் வேர்ல்ட்லேயே இப்போது ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரராக இருக்காங்க. இப்போது ஹார்ட்வேர் மட்டும் இல்லாமல் சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேரை இன்டெகிரேட் பண்ணி மேனுஃபேக்சரிங் சிஸ்டம்ஸில் நியூ டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எந்தெந்த டொமைன்லாம் ஒர்க் பண்ணுறாங்கன்னா க்ளவுட் கம்ப்யூட்டிங், மொபைல் டிவைசஸ், ஐஓடி, பிக் டேட்டா, ஏஐ, ஸ்மார்ட் நெட்ஒர்க்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ், ஆட்டோமேஷன் சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டொமைனில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட மேனுஃபேக்சரிங் இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள், டிஜிட்டல் ஹெல்த் அண்ட் ரோபோட்டிக்ஸ் வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட மேஜரான 3 கீ டெக்னாலஜிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செமிகண்டக்டர்ஸ் அண்ட் நியூ ஜென்ரேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜிஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட கோர் ப்ராடக்ட் பில்லர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ், என்டர்பிரைஸ் ப்ராடக்ட்ஸ், கம்ப்யூட்டிங் ப்ராடக்ட்ஸ் அண்ட் காம்போனன்ட்ஸ், இதில் எல்லாத்துலேயுமே இவங்க மேஜராக கீ ரோல் ப்ளே பண்ணுறாங்க. 2021 டேட்டா படி ஹான்ஹாயோட ஆனுவல் ரெவன்யூ வந்து $5.99 ட்ரில்லியன் ரீச் ஆயிருக்கு. கம்பெனியை பற்றி மோர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க www.foxconn.com வெப்சைட்டில் செக் பண்ணிக்கோங்க. ஃபாக்ஸ்கானோட இண்டஸ்ட்ரி டைப் அப்ளையன்சஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் லொக்கேட் ஆகிருக்கு. ஃபாக்ஸ்கானோட கம்பெனி சைஸ் 10,000+ எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியில் அசோசியேட்டட் மெம்பர்ஸாக 88,127 பீப்புள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கம்பெனியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் யூஎஸில் லொக்கேட் ஆகிருக்கு. அவரோட ஸ்பெஷலைஸ்டு டொமைன்னு பார்த்தீங்கன்னா டிசைன், ஒரிஜினல் டிசைன் மேனுஃபேக்சரிங், ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரிங், எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் சர்வீஸ், 5G, 8K, ஐஓடி, ஏஐ, இந்த டொமைன் எல்லாத்துலேயுமே இவங்க ஸ்பெஷலாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஃபாக்ஸ்கான் சென்னை லொக்கேஷன்லேருந்து கொடுத்துருக்க ஜாப் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். லொக்கேஷன்லேருந்து ஃப்ரெஷர்லேருந்து 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வரைக்குமே இந்த அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஜாப்க்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் நீங்கள் டிப்ளமோ இல்லை எந்த கிராஜுவேட் படிச்சிருந்தாலும் போஸ்ட் கிராஜுவேட் படிச்சிருந்தாலுமே இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக இருந்துச்சுன்னா உங்களோட ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இஎம்எஸ் இண்டஸ்ட்ரியில் இருந்துச்சு அப்படின்னா ஸ்பெஷல் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இந்த டிபார்ட்மெண்ட்டில் இவங்க ஹையர் பண்ணுறாங்கன்னா சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் அண்ட் ப்ரொடக்ஷன் பிளானிங் கண்ட்ரோல்னு சொல்லிட்டு இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து தான் இவங்க இப்போ ஹையர் பண்ணுறாங்க. ஜாப்க்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கிளியராக பார்த்துக்கோங்க. டிப்ளமோ, கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட் நீங்கள் எது படிச்சிருந்தாலுமே இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். சப்ளை செயின்கிறது ரொம்ப வாஸ்டான டொமைன். இதில் வந்து உங்களுக்கு நல்ல க்ரோத்துமே இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருச்சு அப்படின்னா உங்களோட க்ரோத் நல்லாவே இருக்கும் ஃப்யூச்சரில். நம்ம இந்த ஜாப்க்கான ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பற்றி கிளியராக பார்க்கலாம். நீங்கள் இன்டர்வியூ கிளியர் பண்ணி இந்த ஜாப்க்கு நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா டே டு டே ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் என்னென்ன பண்ணுங்கிறது தான் உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸாக கொடுத்துருக்காங்க. ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் என்ன இருக்குன்னா டிமாண்டை பேஸ் பண்ணி நீங்கள் ஃபோர்காஸ்டிங், ஷெடியூலிங், பிளானிங், டிமாண்டுக்கு தகுந்த அப்ளை எந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் போகணும் அப்படிங்கிற பிளானிங் வந்து நீங்கள் இது பார்க்குறது மாதிரி இருக்கும். நீங்கள் டிமாண்டை அனலைஸ் பண்ணுறது மாதிரி இருக்கும். இன்கேஸ் இடையில ஏதாச்சும் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருந்தாலும் அதை நீங்கள் அனலைஸ் பண்ணுறது மாதிரி இருக்கும். ரெகுலராகவே மெட்டீரியல் சப்ளைவை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இன்கேஸ் இன்பிட்வீனில் ஏதாச்சும் ஷார்ட்டேஜஸ் வந்துச்சு அப்படின்னா அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு நீங்கள் தான் ஒர்க் பண்ணுறது மாதிரி இருக்கும். இன்வென்ட்ரி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அதை ஐடென்டிஃபை பண்ணி அந்த ப்ராப்ளத்தை ரிசால்வ் பண்ணணும். இதே இல்லாமல் ப்ரொடக்ஷன் ரன் ஆகணும். சேம் டைம் அந்த டெட்லைனுக்குள்ளே ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மாதிரி இருக்கும். ப்ரொடக்ஷன் ரிலேட்டட் இஷ்யூ ஏதாச்சும் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் குயிக்காக ரெஸ்பான்ஸ் பண்ணுறது மாதிரி இருக்கும். கஸ்டமர் டிமாண்டை நீங்கள் ஆன் டைமில் சால்வ் பண்ணணும். சேம் டைம் குவான்டிட்டியும் நீங்கள் மீட் பண்ணணும், குவாலிட்டியும் நீங்கள் மேனேஜ் பண்ணுறது மாதிரி இருக்கும். ப்ரொடக்ஷன் பிளான் நீங்கள் தான் ப்ரிப்பேர் பண்ணணும். சேம் டைம் மந்த்லி பேசிஸும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும், வீக்லி பேசிஸும் ப்ரொடக்ஷன் பிளான் பண்ணுறது மாதிரி இருக்கும். சீரியல் பிளானிங் ஷெடியூல் சம்மரி வந்து நீங்கள் தான் ரிப்போர்ட் ரெடி பண்ணணும். கஸ்டமரோட டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி சிடிபி ப்ரிப்பேர் பண்ணணும், அதை மெயின்டைன் பண்ணுறதும் பார்த்துக்கணும். ப்ரொடக்ஷன் லைனில் மேன் பவர் அரேஞ்ச் பண்ணுறது, அவங்களோட ஒர்க்கிங் டைம் கால்குலேட் பண்ணுறது எல்லாமே வந்து டேக்கர் பண்ணுறது மாதிரி இருக்கும். ப்ரொடக்ஷனில் ஃபெயிலியர் வந்து ஏதாச்சும் ரிப்பேர் ஆணுச்சு அப்படின்னா அதை ஃபோர்காஸ்ட் பண்ணி அந்த கெப்பாசிட்டி என்னென்னு நீங்கள் அனலைஸ் பண்ணுறது மாதிரி இருக்கும். ஃபேக்ட்ரியில் வர எக்ஸஸ் அண்ட் அப்சலன்ஸ் மெட்டீரியலை நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். என்பிஏ ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகிறது மாதிரி இருக்கும். ஆர்டர் க்ரியேட் பண்ணணும், டெலிவரி நோட் மேனேஜ் பண்ணணும், எக்ஸ்போர்ட் ஷிப்மெண்ட்க்கு எல்லாத்துக்குமே இன்வாய்ஸ் அண்ட் பில்லிங்கும் நீங்கள் டேக் ஓவர் பண்ணுறது மாதிரி இருக்கும். இந்த ரோலில் இம்போர்ட் ஷிப்மெண்ட்கான பர்ச்சேஸ் ஆர்டரும் ரிலீஸ் பண்ணணும். சப்ளை செயினில் உங்களுக்கு ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இல்லைனா நீங்கள் ஃப்ரெஷராக இந்த ஜாப்க்கு ட்ரை பண்ணணும் அப்படின்னாலும் உங்களோட அப்டேட்டட் ரெஸ்யூமை tellaprada.b@mail.foxconn.com மெயில் ஐடிக்கு, அப்படி இல்லைனா gogila.d@mail.foxconn.com ஹெச்ஆர் மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்கள். ஃபாக்ஸ்கானோட ஹெச்ஆர் டீம் உங்களோட ப்ரொஃபைலை கோத்ரூ பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இன்டர்வியூ ஷெடியூல் பண்ணுவாங்க.
ஜாப் அப்டேட் எந்த ஒரு கன்சல்டன்சிலேருந்து கொடுக்கல, டேரெக்டாக கம்பெனிலேருந்து கொடுத்துருக்க ஜாப் அப்டேட். அதனால் நீங்கள் யாருக்கும் எந்த அமௌண்ட்டும் பே பண்ண தேவையில்ல. டேரெக்டாக அவங்களோட அப்டேட்டட் ரெஸ்யூமை கம்பெனி ஹெச்ஆர் மெயில் ஐடிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்க செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்டர்வியூ ஷெடியூல் பண்ணுவாங்க. ஜாப் அப்டேட் உங்கள் ரிலேட்டடாக இல்லை அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கரண்ட்டில் ஜாப் சர்ச் பண்ணிகிட்டு இருக்க யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு இந்த ஜாப் அப்டேட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நான் நெக்ஸ்ட் ஜாப் அப்டேட்டில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. பை பை.